அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இது ஒரு வித்தியாசமான மேடை. என் அரசியல் மேடை தான் நான் ஆண்டாண்டு காலமா பார்த்த மேடை. சினிமா மேடை ஒரு ரெண்டு பார்த்துருக்கேன். ஆனா இது ஒரு முழு முதல் சினிமா மேடையா இன்னைக்கு நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. குறிப்பா நம்முடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் திரு தம்பிதுரை அவர்கள் சிறந்த ஒரு பணியை ஆற்றியிருக்காரு. ஒரே நேரத்துல 2 வேலையை ஒரு மனிதர் செய்ய முடியும் தொடர்ந்து அப்படிங்கிறத தாண்டி 9 வேலை 10 வேலையை சேர்த்து செஞ்சிருக்காரு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இது 2 வேலைன்னு அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா 10 வேலைக்கு மேல இதுல வேலை இருக்கு. 24 hours வந்து தன்னை டெடிகேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணோம்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக நிறைய உளவியல் ரீதியாகவும் தயாரா இருக்கணும். இல்லைன்னா அது சாத்தியமற்ற ஒன்று. ஆகையால் சைக்கலாஜிக்கலா இது ரொம்ப ட்ரமாட்டிக்கா யாருக்கு ரொம்ப இருந்திருக்குன்னா திரு தம்பிதுரைக்கு இருந்திருக்கும். ரொம்ப ட்ரமாட்டிக்கா இருந்திருக்கும். ட்ராமாங்கிற படத்தை எடுக்கிறதுல நிச்சயமா அவருக்கு ரொம்ப பெரிய ட்ராமா இருந்திருக்கும். அவ்வளோ தூரம் வந்து ட்ராமாங்கிறது இப்ப நான் வழக்கறிஞர் என்ற முறையில் தினந்தோறும் பாத்தீங்கன்னா நிறைய ட்ராமாவோட லைன்ஸ் வருவாங்க. பொலிட்டீஷியன் முறையில நிறைய ட்ராமாவோட மக்கள் வருவாங்க எங்களை நோக்கி. இப்ப அவங்க ட்ராமாவை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னால என்ன செய்ய முடியும்? பொலிட்டீஷியன் முறையில கலெக்டரை கூப்பிடணுமா, அமைச்சரை கூப்பிடணுமா, இதை சால்வ் பண்றதுக்கு, அவங்க ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்ட்டு வேலை பார்த்துட்டே இருந்து பழக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ராமாங்கிற வேர்ட் வாழ்க்கையில தினந்தோறும் பயன்படுத்துற ஒன்றா அமைஞ்சிருச்சு எங்களை போன்றவருக்கு. கிளைண்ட்ஸ் வருவாங்க, சொத்து பிரச்சனையோட வருவாங்க, தனிநபர் உரிமை பறிக்கப்பட்ட பிரச்சனையோட வருவாங்க, நிறைய பிரச்சனைகளோட வருவாங்க, நிறைய ட்ராமாவோட வருவாங்க. அந்த ட்ராமால இருந்து இவங்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சட்டத்துல எங்க இடம் இருக்குன்னு தேடி பிடிச்சு அவங்களுக்கு அந்த ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு வழி காணுவேன். அப்படி தினந்தோறும் ட்ராமாவை நான் ஹேண்டில் பண்ற மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் ட்ராமாவை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியாம உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று. தினந்தோறும் நாம் சந்திக்கிறது ட்ராமா. இந்த ட்ராமால இருந்து ரிலீவ் ஆனா சந்தோஷம், ஹாப்பினஸ் வந்துடும். அப்போ டெய்லி லைஃப்ல பார்க்கிற ஒன்றை தான் இந்த சினிமா வந்து தீவிரமா நிறைய விஷயங்களை ஒருங்கிணைத்து காமிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் சினிமா பார்க்கல, அதனால நிச்சயமா ப்ரிவியூல சினிமா பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து நீங்க திரு ராஜ்பிரதாப் அவர்கள் சிறந்த பாடல்களை வழங்கியிருக்காரு. பிரமாதமான பாடல்கள்.